சென்னையைப் போன்றே கம்பத்திலும் மீசையுடன் இருக்கும் பெருமாள். காவல் தெய்வங்களான கருப்பசாமி, முனியசாமி, பாண்டி ஆகியோரை தவிர ஆண் தெய்வங்கள் அனைத்தும் பெரும்பாலும் மீசையின்றியே காணப்படும். ஆனால் அதற்கு விதிவிலக்காக சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் மீசையுடன் இருக்கும் பெருமாளை காணலாம். இந்நிலையில் சென்னையைப் போன்றே கம்பத்திலும் மீசையுடன் இருக்கும் பெருமாளை எப்போது தரிசிக்கலாம் என்பதை அறிந்திடலாம். தேனி மாவட்டத்தில் கம்பம் என்னும் ஊரில் உள்ள கம்பராய பெருமாள் கோயிலை மும்மூர்த்திகள் ஸ்தலம் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. இக்கோயிலில் சிவபெருமான் மற்றும் பெருமாள் கோயில்கள் ஒரே வளாகத்தில் தனித்தனி கொடிமரங்களுடன் இருப்பது வேறு எங்குமில்லாத சிறப்பாகும். மும்மூர்த்திகள் தலம் என்பதால் சிவபெருமான் பெருமாள் சன்னதி அருகே பிரம்மா வன்னி மர வடிவில் அருள் பாலிப்பதாக ஐதீகம். இங்கு புதன் மற்றும் சனிக்கிழமை தினங்களில் சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் தரிசிப்பதற்காக மாவட்டம் முழுவதும் இருந்தும் எண்ணற்ற பக்தர்கள் வருகை தருவது குறிப்பிடத்தக்கது. கம்பராய பெருமாளுக்கு வஸ்திரம் சாற்றி தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து வேண்டிக் கொண்டால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டியது எல்லோருக்கும் தெரிந்தது. பொதுவாக ஒரு தேரோட்டி எவ்வாறு பெரிய மீசையுடன் கம்பீரமாக இருப்பாரோ அதுபோன்றே திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாளும் மீசையுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். இந்நிலையில் சென்னையைப் போன்றே மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் கம்பராய பெருமாள் மீசையுடன் காட்சியளிப்பது குறிப்பிடத்தக்கது. கம்பராய பெருமாள் கோயிலில் மாதந்தோறும் திருவோண நட்சத்திர தினத்தன்று திருவோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கம்பராய பெருமாள் கோயிலில் ஆனி மாதம் நடைபெறுகிற திருவிழாவின் போது சகோதர சகோதரி உறவை வலியுறுத்தும் வகையில் அண்ணனுக்கு சீர் செய்வதற்காக சாமுண்டி அம்மன் எழுந்தருள்கின்றார். விழாவின் இறுதி நாளன்று அண்ணனிடம் பதில் சீர் கேட்டு வாங்கும் சாமுண்டி அம்மன் அது தனக்கு போதாது என்று தனது சகோதரனிடம் கோபித்து கொண்டு திரும்புவது மனிதர்கள் வாழ்க்கை முறையை போன்றே இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பார்த்தசாரதி பெருமாள் போன்றே கம்பராய பெருமாளும் மீசையுடன் காட்சியளிக்கும் அழகை எல்லோரும் அறிந்திட செய்யுங்கள்.